Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல blind bag தான் ரெடி பண்ண போறோம். YouTube blind bag எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நான் 7 ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி A4 ஷீட் தான். வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெண்டே A4 ஷீட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா வந்துட்டு ஒரே பேப்பர் மாதிரி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு சைடில் வந்துட்டு இப்போ நான் டேப் போட்டு ஒட்ட போகிறேன். அது மாதிரி பாதி டேப் பேப்பரில் பாதி டேப் அந்த சைடு இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே பேக் சைடில் வந்துட்டு திருப்பிட்டு இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன். அது மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கலாம். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன், பார்த்துட்டு பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு இந்த வந்துட்டு லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடில் திருப்பிட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே அந்த சைடு ஒட்டிக்கலாம். நம்ம பெரிய பிளைண்ட் பேக்காக பண்ணுறதுனால இந்த மாதிரி 2 பேக்காக வந்துட்டு 2 பேப்பர் வந்துட்டு தேவைப்படுது. சின்ன பேக்னால் நம்ம வந்துட்டு ஒரு பேப்பரை 2ஆக மடக்கி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே அது மாதிரி மேக் பண்ணி போட்டிருப்போம். இப்போ அதே மாதிரி சைட்லேயும் வந்துட்டு நான் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஒன் சைடு மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி, மற்ற எல்லா பக்கமுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பேக் மட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்லேயும் நான் வந்துட்டு அதே மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு ஆப்போசைட் திருப்பிட்டு அந்த சைடு இருக்க டேப்பு இந்த சைடு வந்துட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம். இப்போ நான் ஒட்டிக்கிறேன். சைடில் இருக்கிறத வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம் நீட்டாக. இப்போ அவ்வளோதான். இது மாதிரி ஒன் சைடு ஓப்பன், மற்ற எல்லா சைடும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம். அது மாதிரி நமக்கு எவ்வளோ பேக் வேணுமோ அந்த சைஸில் என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு என்னென்ன சைஸில் மேக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சைஸில், அப்புறம் வந்துட்டு ஒரு 3 பேகு இந்த சைஸில் இப்போ நான் காமிக்கிற சைஸில் 3 பேகு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு 3 பேகு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன் சைடு மட்டும் ஓப்பன், மற்ற எல்லாமே க்ளோஸ், எல்லா பேக்குமே. லாஸ்ட்டாக வந்துட்டு குட்டியாக ஒரு 4 பேக் வந்துட்டு நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இப்படியே ப்ளைனாக வைக்காமல் டிசைன் பண்ண போகிறோம். அங்கே எந்த மாதிரி பண்ணலாம், இப்போ நம்ம யூடியூப் வந்துட்டு அதுக்கு சம்மந்தமாக இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருக்கேன். இது மாதிரி தான் நான் உங்களுக்கு இதில் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெரிய பாகு, அதில் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி பண்ணியிருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேலே அந்த யூடியூப் பிக் இருக்கும் இல்லையா, அந்த பிக் இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு மேலே பெருசாக நான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். அதுக்கு தான் இப்போ நான் வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். ரெட் கலர் எடுத்துட்டு சைடில் அவுட்லைன் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ரெட் கலரில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். நம்ம என்ன சம்மந்தமாக வந்துட்டு பேக் ரெடி பண்ணுறோமோ அது சம்மந்தமாக வந்துட்டு பிக் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, நான் யூடியூப் சம்மந்தமாக வரைகிறனால ஃபுல்லாகவே அது சம்மந்தமாக தான் நான் வந்துட்டு பிக் வரைஞ்சிருப்பேன், எழுதியிருப்பேன். நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்பி பிளைண்ட் பேக் போட்டிருப்போம், நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ உள்ளேயும் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ நான் அங்கே ஸ்கெட்ச் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, உள்ளே தவிர மற்ற எல்லா பக்கமும் சென்டராக இருக்க அந்த பிக் தவிர மற்ற சைடில் ஃபுல்லாகவே நான் ரெட் கலரில் வந்துட்டு கொடுக்க போகிறேன். இப்போ நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி தான் ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். சென்டரில் இருக்க அந்த பீஸ் மட்டும் விட்டுட்டு சைடில் ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே நான் வந்துட்டு யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் இல்லையா, அதில் வந்துட்டு இது மாதிரி டிசைனாக எழுதிட்டு பிளாக் கலரில் இது மாதிரி நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். எழுதுறதுலாம் எந்த மாதிரி எழுதணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, கீழே வந்துட்டு நான் பிளைண்ட் பேக்குன்னு எழுதியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்துட்டு பிளைண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் நான் வந்துட்டு எழுதிக்கிறேன். அவ்வளோதான். இது மாதிரி எழுதிட்டு மேலே வந்துட்டு இப்போ நான் லைன் போடுறேன் இல்லையா, அது மாதிரி குட்டி குட்டியாக கேப் விட்டு விட்டு இது மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பேக் சைடு இது மாதிரி வந்துட்டு எழுதிக்கலாம். சைடில் வந்துட்டு ஒரு 4 ரவுண்டு போட்டிருக்கேன். அதில் போட்டுட்டு நான் பிளாக் கலரில் வந்துட்டு இது மாதிரி கொடுத்துக்கிறேன். எல்லாமே பிளாக் கலரில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உள்ளே மட்டும் நம்ம ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இது ஃபுல்லாக எழுதிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பேக் சைடு நீங்கள் இது மாதிரி இருக்கிறதுனால இருக்கலாம், இல்லை ஆப்ஷனல் தான். இது மாதிரி ஃபுல்லாக எழுதிட்டு அந்த ரவுண்டுக்கும் இது மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு இப்போ நம்ம ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கணும். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு ரவுண்டுக்கு மட்டும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு காமிக்கிறேன் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. கலர் வந்துட்டு உங்கள் சாய்ஸ் தான்.
இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்க 3 ரவுண்டுக்கும் நான் வந்துட்டு இப்போ கொடுத்துக்கிட்டேன் ஓகேவா. இது மாதிரி தான். இது மாதிரி கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பெரிய பேக்கில் ஃப்ரண்ட்டு, பேக்கு 2மே வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைஸ் பேக் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம என்ன எழுதியிருக்கோமோ என்ன ரவுண்ட் போட்டிருக்கோமோ அதே மாதிரி அங்கே ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு நான் பிளாக் கலரில் எழுதிட்டு அதே கலரில் ஸ்கெட்ச் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி மேலே வந்துட்டு போட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது கட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த 3 பேக் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு அந்த 3 ரவுண்டு இருக்கிறது தான் நான் வந்துட்டு எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு என்ன ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த 4 ரவுண்டுக்கும் இந்த 4 பேக்கில் நான் வந்துட்டு எழுதிட்டு ஸ்கெட்ச் பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ இது வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு உள்ளே என்ன வைக்க போகிறோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்லேயே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த குட்டி குட்டியாக பேக் ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்துட்டு இதுக்காக தான். இது மாதிரி நான் வந்துட்டு இது மாதிரி யூடியூப் சம்மந்தமாக நான் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்பி பிளைண்டு பேக் போட்டிருப்போம். அதில் வந்துட்டு நம்ம அது எப்படி மேக் பண்ணோன்னு நான் வந்துட்டு போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த பேகுக்குள்ளே வச்சிடலாம். பெரிய பேக்குள்ளே அந்த குட்டியாக இருக்கிறது எல்லாத்தையும் லைனாக நீட்டாக அடுக்கி வச்சுட்டு இதை நம்ம வந்துட்டு டேப் போட்டு சைட்லலாம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் லைனாகவே காமிக்கிறேன். க்ரீன் கலர் தான். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு நான் இது மாதிரி கோல்டு பட்டன் தான் வந்துட்டு வைக்க போகிறேன். நான் இதையும் அது மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லை, இது எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இதிலே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேக் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பஞ்சு வச்சுக்கலாம், இல்லைனா நான் பேப்பர் வச்சுக்கலாம். என்கிட்ட பஞ்சு இல்லைன்னா நான் உள்ளே ஃபுல்லாக பேப்பர்ஸ் தான் வச்சுருக்கேன். வேஸ்ட் பேப்பர் உள்ளே வச்சுட்டு அந்த பேப்பருக்கு மேலே ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிட்டு அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லோ கலர். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன வைக்க போகிறோம்னா கோல்டு பட்டன் தான். இதையும் அதே மாதிரி தான் மேக் பண்ணேன். விளாண்டுட்டு நான் கொஞ்சம் நல்லாயிருக்கு விளாண்டுட்டு நான் வந்துட்டு உள்ளே வைக்கிறேன். இதையும் வந்துட்டு உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா, ஃபினிஷ். நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன வைக்க போகிறோம்னா இது மாதிரி நார்மலாக அந்த யூடியூப் பிக் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதையும் நம்ம வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். இது மாதிரி இதையும் வந்துட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு இதையும் அதே மாதிரி டேப் போட்டுட்டு நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு எல்லா பேக்குமே இப்போ 4 பேக்கும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பெரிய பேக்குள்ளே லைனாக உள்ளே வந்துட்டு நம்ம அடுக்கி வச்சிடலாம் ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெரிய பேக், அப்புறம் அந்த 3 சின்ன பேக்கையும் வந்துட்டு உள்ளே வச்சிடுறேன். இப்போ நான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒன்று வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு, அதையும் நான் வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு பேக் வந்துட்டு நம்ம மேக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு மறந்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு நான் காமிக்கிறேன். இதுக்குள்ளே என்ன வைக்க போகிறோன்னு. இது மாதிரி நெயில்ஸ் தான் நான் வந்துட்டு மேக் பண்ணி வச்சுருக்கேன், பேப்பர் நெயில்ஸ். இதை வந்துட்டு நம்ம அப்படியே அந்த பேக்குக்குள்ளே வைக்காமல் இப்போ நான் வந்துட்டு இது மாதிரி ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஹார்ட் அண்ட் ஷேப் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன். அதை வந்துட்டு கட் பண்ணிட்டா நமக்கு இது மாதிரி வந்துட்டு கிடைக்கும். இதை வந்துட்டு இது மாதிரி டேப் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஒட்டுறேன், எப்படி ஒட்டுறேன்னு தெரியும். இது மாதிரி மடித்து ஒட்டினோன்னா நமக்கு 2 சைடு கம் இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு இந்த சைடில் ஓரமாக ஒட்டிட்டு இப்போ ஒவ்வொரு நெயிலாக நம்ம வந்துட்டு லைனாக இதே மாதிரி ஒட்டிடலாம். இது மாதிரி தான். இது மாதிரி நான் 2 செட்டு வந்துட்டு மேக் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. இதை வந்துட்டு இந்த பேக்குக்குள்ளே வச்சிடலாம். ஓகே, இது மாதிரி வச்சிடலாம். இதை நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கே காட்டுறதுக்கு மறந்துட்டேன், அதான் நான் உங்ககிட்ட இப்போ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இதையும் நான் வந்துட்டு அந்த பேக்குக்குள்ளே வச்சுக்கலாம் ஓகேவா. லாஸ்ட்டாக இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்டிங் வந்துட்டு இது பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இதை ஃபுல்லாக உள்ள நீட்டாக அடுக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு அதை டேப் போட்டு ஒட்டிடலாம். சைட்லலாம் ஒட்டணும் இல்லையா, அதே மாதிரி தான் இது மாதிரி டேப் போட்டு 2 சைடும் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம க்யூட்டான பிளைண்ட் பேக் வந்துட்டு யூடியூப் பிளைண்ட் பேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது. இதை வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ வந்துட்டு நான் நாளைக்கு ஷார்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். இப்போ இதை நான் மேக் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லி காமிச்சிருக்கேன். இதை அன்பாக்ஸ் பண்ணுறதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதில் தான் பார்பி பிளைண்ட் பேக்கும் நம்மளோட வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.